கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டுமா இந்த நாள்ல கூட சகோதரிகளாக சேர்ந்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதற்கு தேவன் நல்ல தருணத்தை கொடுத்திருக்கார். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், நன்றி சொல்லலாம். இனி கிளாஸ்க்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லா சகோதரிகளும் கலந்து கொள்ளணுன்றதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையிலையும் கூட மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாய் சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்தீர். அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஸ்டெலாக்கா ஜெபிக்கிறோம். செய்தி எடுக்கக்கூடிய மகளை நீங்க ஆசீர்வதிங்க. தேவ ஆவியினர் கொண்டு எங்களுடன் பேசுங்க சப்பா. அதே போல வரக்கூடிய எல்லா சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சகோதரிகளையும் நீங்க அழைத்து வாருங்க. நாங்களும் கூட ஆண்டவரே உணவுள்ள இருதயத்தோடு கூட சத்திய வசனங்களை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து நீங்க ஆசீர்வதிங்க. நெட்வொர்க் ப்ராப்ளமோ மற்ற பிரச்சனைகள் எதுவும் வராதபடிக்கு இந்த நேரம் முழுவதும் கூட உங்க பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதா. பிரைஸ் தி லார்ட். சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த மாலை வேற வணக்கங்கள். இன்றைக்கும் கூட நம்ம வேதத்துல இருந்து சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம நோட்டீஸ்ல பார்த்ததுபடி இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். யாருக்குரியது அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் எந்த சூழ்நிலையில, அதாவது அது சாப்டர் 6 இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் இந்த வார்த்தையை சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சாப்டர் 6 ஏசாயாவுடைய ஊழியம் ஸ்டார்ட் பண்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு முன்பதாக அந்த ஏசாயா குறித்து ஒரு முன்னுரையை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்றேன். இவரை குறித்ததான கேரக்டர் ஸ்டடி படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். அநேக காரியங்களை இவருடைய வாழ்க்கையில இருந்து புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சா. குறிப்பா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப அறியலாம். அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், அதே நேரத்துல அவர் எவ்வளவு கண்டிப்பான தேவன் என்பதையும் நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகம் மூலமா அதிகமா அறிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். முதலாவதாக அதுக்கு நம்ம போடுவதற்கு முன்பதாக ஏசாயாவை பற்றி சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, அவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்பதை குறித்ததான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஏசாயாவை பார்த்தோம்னா, ஏசாயா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனே என் ரட்சிப்பு, அதாவது காட் இஸ் மை சால்வேஷன் அப்படின்ற ஒரு அருமையான பேரு. தேவனே என் ரட்சிப்பு. இவருடைய குடும்பத்தை பத்தி பார்த்தோம்னா இவருடைய தகப்பன் ஆமோத்ஸ் அப்படின்னு ஏசாயா 1:1 நீங்க பார்த்தீங்கன்னா ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவருடைய வம்சம் என்ன அப்படின்னா இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய வம்சத்துல அநேக ராஜாக்களாக இருந்திருக்கிறாங்கன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால இவர் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். அதனால இவர் அரண்மனையிலே வளர்ந்ததுனால நாட்டுல நடக்கிற எல்லா காரியங்களையும் இவர் நன்கு அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்றாங்க. இது வேதத்துல எந்த ஒரு குறிப்பு இவரை பத்தி தெரியப்படல. பட் இவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் கிமு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அதே போல இவர் எந்த ராஜாக்கள் காலத்துல தீர்க்கதரிசனம் உரைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உசியா, அது 1:1 நம்ம வாசிக்கிறோம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, அந்த ராஜாக்கள் காலத்துல இவர் தீர்க்கதரிசியா இருந்தார். இவருடைய மனைவியை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வேதம் கூறுகிறது ஏசாயாவுக்கு ஒரு மனைவி இருந்தாருன்னு. அவரும் ஒரு தீர்க்கதரிசன பெண் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இதை எங்க பாக்குறோம் அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப இவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசி ஆனவள். இதுல ஒரு காரியம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய
நல்ல ஒரு காரியம் இல்ல. 2 பேரும் ஒரே ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் இவர்களை குடும்பமாய் இணைத்திருக்கிறார். ஒரு பிலிவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது நம்ம வேதத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல எழுதி வச்சது மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு தீர்க்கதரிசியை கல்யாணம் பண்ணி, ஏன்னா 2 பேரும் ஒரே ஊழியத்துல போகணும். நம்முடைய கணவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு கணவரா இருந்தானா நம்மளும் அதே நிலைமையிலே மாறணும். நம்மளும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம ஊழியங்களை செய்யும் போது நம்ம தோளோடு தோள் சேர்த்து நம்மளும் என்ன பண்ணலாம், அவருடைய சேர்ந்து ஊழியங்களை செய்வதற்கு எனக்கு இது மிகவும் ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. அப்ப நம்ம ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி காரியங்கள் கொடுக்கப்படலைன்னா நம்மளை மாத்திக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரு தீர்க்கதரிசியானவளை மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களுடைய மனைவியும் கண்டிப்பாக இறைவனுடைய செய்தியை, கடவுளுடைய செய்தியை வந்து இவங்க பகிர்ந்துப்பாங்க. தீர்க்கதரிசியோட வேலை என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் தொனிதான் அவங்க. அப்ப இவங்களும் கூட அந்த வேலையை வந்து செய்திருக்கிறாங்க. ஏசையோட குடும்பத்தை எடுத்துக்கொண்டா கர்த்தருடைய செய்தியை வந்து ஒரு சுமந்த குடும்பம். அதாவது அவருடைய வாழ்க்கையிலும் சரி அவர்களுடைய பெயர்களிலும் கூட ஒரு தீர்க்கதரிசி அர்த்தத்தை கொண்டதா இருந்ததை வேதத்துல பார்க்க முடியுது. அடுத்து இவங்களுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கர்த்தர்களுக்கு 2 பிள்ளைகளை தானமாய் கொடுத்தார். முதல் பையன் வந்து 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வந்து பாக்குறோம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூப் அப்படின்ற ஒரு முதல் மகன் சேயார் யாசூப். இது வந்து இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு மீதியினர் திரும்பி வருவார்கள். ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. அதாவது remnant shall return. கொஞ்சம் மக்கள் வந்து திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம். அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்து பாவத்துல அழிஞ்சாலும் சரி ஒரு சிறு பகுதியை வந்து கர்த்தர் வந்து மீதியாகி தேவனிடம் திரும்பவும் வருவாங்க அப்படின்றத குறிக்கிறது. இந்த வார்த்தை வந்து என்னதுன்னா நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்ப இது ஒரு நம்பிக்கையும் மீட்பையும் சொல்ற ஒரு பெயர். முதல் பெயர் வந்து என்னது அப்படின்னா கொஞ்சம் மீதியா இருக்கிறவங்க திரும்பி வருவாங்க அப்படின்ற பேரு. இது வந்து இந்த பேர் வந்து நமக்கு நம்பிக்கையும் மீட்பும் சொல்லுகிற ஒரு பெயரா இருக்குது. 2வது பேர் ஒண்ணு இருக்குது. அது வந்து 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மாகே ஷாலால் அஸ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு அப்படின்னு சொல்லலாம். வேதத்திலேயே பெரிய பெயர்னா இந்த பெயர் தான், மாகே ஷாலால் அஸ்பாஸ். இது எப்படி கூப்பிட்டுப்பாங்க நமக்கு தெரியல. பட் வந்து கர்த்தர் சொல்றாரு, அவ்வளவுதான். அதை சொல்லும் போது அவர் அதை வைக்கிறாரு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அதாவது எல்லாம் சிறைப்பட்டு போகும் அப்படின்னா என்னது, எல்லாருமே வந்து நீங்க கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே என்ன பண்ணிடுவீங்க, சிறைப்பட்டு போறீங்க. அது கீழே நீங்க வாசித்தீங்கன்னா 4வது வசனத்துல, இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்கூவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசீரியா ராணுவம் வந்து விரைவுல போய் தமஸ்குவையும் சமாரியாவையும் தாக்கும். அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமுடைய ஒரு பெயர். அப்ப இது வந்து என்ன சொல்லுது, இந்த பெயர் என்ன சொல்லுது? முதலுடைய பெயர் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, மீட்பை கொடுக்குது, முதல் மகனுடைய பெயர். 2வது மகனுடைய பெயர் என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு நீதியும் தண்டனையும் குறிக்கக்கூடிய ஒரு பெயரா இருக்குது. கண்டிப்பா அந்த பிள்ளைய கூப்பிடும் போது ஏசாயாவுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு காரியம் அவருக்கு அப்பப்ப ஞாபகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம பிள்ளைங்களுக்கு பேரெல்லாம் வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்பப்ப கூப்பிடும் போது அந்த அளவுக்கு நம்ம நினைத்து பாக்குற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்குதா? இனிமேல் வரப்போற சந்ததிகளுக்கு இது ஒரு பெரிய பாடமா கூட இருக்கலாம். இப்படி ஏசாயா வந்து தமது பிள்ளைகளின் பெயரை கூட தேவனுடைய செய்தியை வெளிப்படுத்தும் சின்னங்களாக வைத்தார். ஒருவர் நம்பிக்கையின் அடையாளம், இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா தீர்ப்பின் அடையாளமா அவர் வச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல இது மிக மிக ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து இவரிடத்துல இருந்து நிறைய நல்ல குணங்கள் வந்து இருக்குது. நான் அந்த 6ஆம் அதிகாரத்தை மட்டும் எடுத்து இதுல இருந்து நம்ம என்னென்ன காரியங்கள் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இவரிடத்துல இருந்து
முதல் குணம் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துல நம்ம முதலாவது வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 கைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலை அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இந்த காரியம் எப்ப நடந்தது? இது ஏசாயாவுடைய ஊழிய அழைப்பு. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல இது ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். எல்லாருக்கும் தெரியும் உசியா ராஜா யார் என்ன என்பது. ஒருவேளை தெரியலன்னா நான் இன்னைக்கு ஒரு சிறிய குறிப்பு மட்டும் நான் அவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதுல இருந்து எப்படி அவருக்கு தேவ பயம் குறித்ததான காரியங்கள் ஏசாயாவுக்கு வந்தது அப்படின்னு நான் சொல்றேன். 2 நாளாம் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல நம்ம உசியா ராஜாவை பத்தி வாசிக்கிறோம். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து 16 வயதுல இந்த உசியா ராஜாவா என்ன பண்றாங்க, அவரை ஆஹ் 52 வருஷம் எருசலேம்ல அவர் அரசாள்றாரு. இந்த ராஜா என்ன பண்றாரு, ஆரம்பத்துல நல்லாதான் செய்யறாரு, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யறாரு. அப்ப என்ன ஆயுது அப்படின்னா, அவரு செம்மையா செய்யறதுனால கர்த்தர் அவரை பயங்கரமா ஆசீர்வதிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா அம்மோனியர்கள் கூட உசியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, காணிக்கையில கொடுப்பாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடுகளும் மாடுகளும் வயல்வெளிகளும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரனும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனா இருந்தான். இந்த அளவுக்கு செழிப்பு, ஒரு செழிப்பின் காலமா உசியா ராஜா காலம் இருந்தது. ஏன்னா அவர் கர்த்தருக்கு பிரியமா நடந்ததுனால. இந்த செழிப்பு என்ன ஆயிடுச்சு, நம்ம கூட இன்னைக்கு உயர உயர போவோம். ரொம்ப உயரத்துல போனோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மேட்டுமை ஆயிரும். அதே காரியம் தான் இந்த உசியாவுடைய ராஜா காலத்துலயும் நடந்தது. என்ன ஆச்சு, உசியாவுக்கு நிறைய இராணுவங்கள் இருந்துச்சு. ஈவன் அவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய காரியங்களை செய்வாரு. செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த உசியா ராஜா என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு அவர் பாட்டு தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன பண்ணிடுவாரு, தூபம் காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு, எல்லையை மீறி போயிடுவாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல, ஆவிக்குரிய தேசத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆசாரியர்னா நீ ஆசாரிய பணியை மட்டும்தான் செய்யணும், ராஜானா நீ ராஜா மட்டும்தான் பண்ணணும், தீர்க்கதரிசினா நீ தீர்க்கதரிசி ஊழியத்தை மட்டும்தான் பண்ணணும். ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாரு, 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. அங்க உள்ள ஆசாரியர்கள் சொல்றாங்க, இது உங்க பணி கிடையாது, நீங்க செய்யக்கூடாது. ஆனா சொன்னதை கூட அவங்க என்ன பண்ணல, அவரு கேட்கல. உடனே என்ன ஆச்சு, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உசியா மீது கோபம் கொண்டு ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை இழுத்து கொண்டு போய் வெளியில போட்டுருவாங்க. அப்படியும் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா, நெற்றியில அவருக்கு குஷ்டரோகம் வந்துடும். எவ்வளவு பெரிய துணிகரமான ஒரு பாவத்தை, செழிப்பின் மனுஷனா இருந்த அவர் தேவனுக்கு விரோதமான ஒரு பயபக்தி கூட இல்லாத நிலைமையில என்ன பண்ணிடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செஞ்சிடுவாரு. தேவ பயம் இல்லாத நிலைமையில. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அதை கூட அவர் உணராதவரா என்ன பண்ணிடுவாரு, இந்த ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அவருக்கு நெற்றியில குஷ்டரோகம் வந்துடும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அவரு குஷ்டரோகியா இருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில அவரை ஒரு தனி வீட்டுல வச்சிருவாங்க. அந்த நாள்லதான் அவருடைய மகனாகிய யோதாம என்ன பண்ணிடுவாங்க, ராஜாவாக்கிடுவாங்க. ஈவன் அவர் கல்லறையில கூட அவரை என்ன பண்ணுவாங்க, ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில நம்ம வாசிக்க முடியும். கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இவர் குஷ்டரோகியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்ம 2 ராஜாக்கள் புத்தகத்துல கூட நம்ம வாசிக்க முடியாது. 2 ராஜாக்களை நம்ம எடுத்தோம்னா 15ஆம் வசனத்துல அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கும். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியான்ற பெயர் வேற யாரும் கிடையாது, இந்த உசியா ராஜா தான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் அரசாண்டான்.
சோ 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனா என்று தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அசீரியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதி நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரன் யோதாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. சோ இத மாதிரி என்ன ஆகுது, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்த அந்த வருஷத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஏசாயாவை தேவன் வந்து அழைக்கிறாரு. அப்ப அழைக்கிறதுக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. எல்லா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியாவுடைய அழைப்பும் பாத்தீங்கன்னா அழைப்பாரு கர்த்தர். 1ஆம் வசனத்துல நீங்க எரேமியா 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா அழைப்பாரு எரேமியாவே வான்னு சொல்லும்போது, அப்ப எரேமியா சொல்லுவாரு, நான் சின்ன பையனா இருக்கிறேன், என்னால இது வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அவரை அழைப்பாரு. எசேக்கியாவையுமே அப்படிதான். அப்ப எல்லா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்துக்கு அழைக்கும் என்பதாக கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைக்கிறதா பார்க்க முடிகிறது. ஏசாயாவுக்கும் என்ன பண்றாரு, ஒரு பரலோக தரிசனத்தை காமிக்கிறாரு. எப்படி காமிக்கிறாரு, ஆண்டவர் வந்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறத கன்றாரு. அதை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பூமி அனைத்திலும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தேவ பயம் இல்லாத உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே தேவ பயம் உள்ள ஒரு ஏசாயாவை கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். இந்த இதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த 4 வசனத்திலே பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேவன் வல்லமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்றத நம்ம உணர முடிகிறது. பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு நம்ம சபைக்கு செல்வது முன்பாக அசால்ட்டா அங்க போய் கர்த்தருடைய சபையிலே நம்ம உட்கார்ந்து சிலரை நம்ம விமர்சிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் தேவன் விருப்பப்பட மாட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் மிக பரிசுத்தமுள்ள தேவன். நம்ம ஆராதனைக்கு எப்படி போறோம், அங்க போய் ஆராதனையில உட்கார்ந்து நம்ம என்ன பண்றோம், மொபைல் போன நோண்டுறோமா? அப்ப எவ்வளவு ஒரு பயபக்திக்குரிய ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை வாசிக்கும் போது மிகவும் ஒரு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கிறது. இதே இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அதுலயுமே சேனைகளின் தேவர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது யோவானுக்கு கர்த்தர் பரலோக தரிசனத்தை கொடுப்பாரு. அதை பார்க்கும்போது யோவான் என்ன பண்ணிடுவாரு, மயங்கி விழுந்துடுவாரு. அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை நம்ம வணங்குறோம். ஆனா நம்மிடத்திலே தேவ பயம் இல்லை. ஆனா தேவ பயம் உள்ள ஒரு ஏசாயாவை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவ பயம் இல்லாத உசியா மரணம் அடைந்த வருஷத்திலே கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் தேவ பயம் உள்ள ஒரு ஏசாயாவை அழைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த காட் ஃபியர், அதாவது தேவ பயம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், இன்னும் அதிகமா கர்த்தருடைய கரங்கள்ல பயன்பட்டிருப்போம். இவருக்கு இடத்துல தேவ பயம் முதலாவது ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த தரிசனத்தை அவர் பார்த்துட்டு உடனே அவர் என்ன செய்ய, 5வது வசனத்தை நீங்க பார்த்தோம்னா, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்ப பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா தேவனை கண்டவங்க நம்ம நியாயாதிபதிகள் கிதியோன் புக்கை நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சோம். அந்த தூதர்கள் நினைச்சு பார்க்கும்போது அதுக்கு கர்த்தர் அப்படின்னு தெரியும் போது அவர் வந்து என்ன பண்ணிடுவார், ஐயோ நானு செத்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லும் போது, இனி நீ சாகுவதில்லை அப்படின்ற வார்த்தை. அதே இதுதான், இது கர்த்தரை நாம கண்டுட்டோம். ஆனா நான் வந்து ஒரு பெரிய பாவியான மனுஷன். 2வது இவரிடத்துல இருந்து கத்துக்கொள்ற ஒரு குணம் என்ன அப்படின்னா, இவர் தன்னை தாழ்த்தி தான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. நான் ஒரு பாவியான மனுஷன், கர்த்தரிடத்துல நெருங்கி போக போக போகத்தான் நம்ம பாவம் உள்ளவங்க அப்படின்றத நம்ம உணர முடியும். நம்ம தேவனை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு உணர்வும் நமக்கு இருக்காது. நம்ம ரொம்ப தேவனை தேடி வேதம் வாசித்து ஜெபிக்கும் போது நம்மளிடத்தில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா என்னன்றது தெரியல. வாழ்க்கையில வந்து நமக்கு தேவனை நெருங்கி போகணும். அதாவது வந்து டிரா நியர் டு காட் அண்ட் ஹி வில் நியர் டு யூ அப்படின்னு வந்து நம்ம யாக்கோபு புக்கத்துல பதிப்போம். கர்த்தரை நெருங்கி சேருங்கள், அப்ப அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு. அதே மாதிரி இங்கு வந்து
ஏசாயா ஆண்டவரிடத்துல நெருங்கி போறாரு. அவருடைய பரிசுத்தத்தை பாக்குறாரு. அவருடைய அந்த பரலோக தரிசனத்தை பார்த்து ரொம்ப ஒரு க்ளோஸா போகும்போதுதான் நான் ஒரு பாவின்றத அவர் உணர்றாரு. ஒரு தாழ்மை. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியிலே பயங்கரமா தேவனுடைய கரங்கள்ல பயன்பட்ட தீர்க்கதரிசி யாரு வேதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏசாயா தீர்க்கதரிசி ஒருவர் தான். அவர் மேசியாவை குறித்ததான காரியங்கள், வெளிப்பாடுகள், அநேக தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா புத்தகத்துல சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டுல நிறைவேறப்பட்டதான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அவர் தன் ஒரு பாவி என்பதை அவர் ஒப்புக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய உதடு அசுத்தமான ஒரு உதடு, இவ்வளவு பெரிய தேவ பயம், பரிசுத்த உள்ள ஒரு தேவனை நான் பாக்குறேனே, இது எனக்கு எப்படி இது சாத்தியம் என்ற அளவுக்கு என் கண்கள் கண்டதே அப்படின்றது அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றாரு, அவரு தன்னையே அவர் ரொம்ப ஒரு உருகி சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் அப்படி சொன்னோன்னு என்ன ஆயிருது, அப்பொழுது சேரா பெண்களை ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தலையில எடுத்து என்னிடத்தில் பறந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இன்னைக்கும் கூட நம்ம இடத்துல நிறைய குறைகள் இருக்கலாம். நம்ம சாதாரணமா நம்முடைய பாவ சரீரத்துல பெண்களா இருக்கிற நாங்க அதிகமா பேசுறவங்களா இருக்கலாம். அது நம்மளுடைய சரீரத்தோடு இருந்த ஒரு பாவமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல நமக்கு நெருங்கி, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவத்தை எடுத்து போடுங்க, நான் ஒரு கோபமுள்ளவளா இருக்கலாம். அது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம பாவம் அந்த பாவத்தை ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அவர் மாற்றக்கூட வல்லமை உள்ள ஒரு தேவனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நான் ஒரு பாவி அப்படின்னு. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் தன்னையே தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கும் போது சரி, ஒரு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லலாம், சரி அசையா நீ தானே அசுத்த உதவின்னு சொல்லிட்ட, சரி இந்த ஊழியத்துக்கு நீ தகுதி இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துக்க. கர்த்தர் அப்படி சொல்லல. தகுதி இல்லாத அந்த மனுஷனை தான் தேவனுடைய தகுதியை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு, சொன்ன உடனே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இரண்டாவது இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாவியான மனுஷர்கள். கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம். மூன்றாவதாக ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. உடனே அவர் அந்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறத பார்க்க முடிகிறது. அர்ப்பணிக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி உடனே தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடியுது. ஏசாயா நினைச்சிருப்பாரு, கர்த்தர் நம்மளை கூப்பிடுறாரு, எந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, தேவனை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த ஊழியத்துக்கு இவர் என்ன பண்ணல, கூப்பிடல. பின்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா இவரிடத்துல ஆண்டவர் அழைக்கிறாரு, இவர் அர்ப்பணிக்கிறாரு, கீழ்ப்படுகிறத நம்ம பார்ப்போம். உண்மையிலே இவர் ரொம்ப பயங்கர கீழ்ப்படிதல் உள்ள ஒரு முழு கீழ்ப்படிதல் கூட சொல்லலாம். சாதாரண கீழ்ப்படிதல் கிடையாது. முழுவதுமாக ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஏன் திட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் என்னமோ அதை அப்படி அவர் செய்யறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது பிதா என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யறதுல குறிக்கோளா இருந்தாரு. ஆண்டவரோட பேசினாரு, அதிகாலையில பேசினாரு. ஏன்னா பிதாவிடத்துல அந்த நாளுக்குரிய ஊழியங்களுக்குரிய பலனை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்ன்றதுல உறுதியா இருந்தாரு. அதே மாதிரி இவர் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிதல இவரிடத்துல பார்க்க, முழு கீழ்ப்படிதல். ஒரு பகுதியை மட்டும் கீழ்ப்படிந்துட்டு அடுத்ததுக்கு இல்ல ஆண்டவரே அப்படின்னு எதிர்த்து பேசுற ஒரு இது கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, என்னை அனுப்பும், அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆண்டவர் அடுத்த ஊழியத்தை அவர்கிட்ட கையில கொடுக்குறாரு. என்ன ஊழியம் அப்படின்னா, அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தன் கண்களில் நான் காணாமலும் தங்கள் காதுகளில் நான் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இது என்ன ஊழியம்?
ஆக்சுவலா கண்கள் குருடா இருந்துச்சுன்னா அதை திறந்து விடு, காது மந்தமா இருந்துச்சுன்னா கேட்கறதுக்கு உதவி செய்யலாம், இருதயத்தை தேவனுடைய வசனத்தை கொடுத்து அந்த மந்தத்தை போக்கலாம் அப்படின்ற ஒரு ஊழியத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா, இங்க என்ன பண்ண இவங்க கண்களினால் பார்க்க கூடாது, காதுகள்னா இவங்க கேட்கவும் கூடாது, இவங்க இருதயத்தின உணர்ந்து இவங்க குணப்படவும் கூடாது. என்ன பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு ஊழியமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பாத்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 8ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். அவர் ஒரு உவமையா சொல்றத நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா நல்ல ஒரு படித்த மனிதர், எஜுகேட்டட் மேன். அதனால அவருடைய காரியத்தை அவரு உவமையா கத்தர் இடத்துல சொல்றத, கத்தர் ஏசையா இடத்துல சொல்றத பார்க்க முடியுது. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களா இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாய் சொல்லப்பட்டது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தனையோ தடவை அவங்களுக்கு நான் என்னுடைய வல்லமைய நான் காண்பிச்சுட்டேன், எத்தனையோ தடவை அவங்களுக்கு அறிவிச்சாச்சு, எத்தனையோ தடவை அவங்களுக்கு கிருபையும் காமிச்சாச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணல, கண்ணிருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேட்காமலும் இருதயத்துல மந்தமுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க நீ முழுவதுமாக அவங்கள மூடி போடு. இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்மளிடத்துல கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா, நம்மளும் அநேக வசனங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு வீக்கும் நம்ம என்ன பண்றோம், சர்வீஸ்க்கு போறோம், வசனங்களை கேட்டு கேட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் 20 வருஷம் 30 வருஷம் ஆன விசுவாசிகள் நம்ம அநேகம் பேர் இருக்கிறோம். நிறைய வசனங்களை கேட்கிறோம், ஆனா நம்ம என்ன பண்றோம், தன்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துறதே இல்லை. ஆண்டவர் கிருபையின் காலத்துல நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, விட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம விலையேற்பட்ட ரத்தத்தின் மூலமாக நம்மளை விட்டுட்டு வேற யாரையும் மீட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மள கிருபையாக நம்மள மீட்டு நம்ம வளரணும்ன்றதுக்காக. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வளர்ற வாழ்க்கை. அதாவது உலகத்துக்கு ஒரு காலும் இங்க ஒரு காலும் வைக்கவே கூடாது. ரெண்டு மாஸ்டருக்கு நம்ம எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நிறைய வசனங்களை படிக்கிறோம், கேட்கிறோம், உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. பாவத்தை குறித்து எல்லா காரியங்களும் உணர்த்திட்டே இருப்பாரு. ஒரு விஷயம் என்ன பண்ணுவாரு தெரியுமா, கேட்கல, அது தன்னுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தல அப்படின்னா இந்த நிலைமை தான் நமக்கும். ஒரு காலத்துல என்ன பண்ணிடுவாரு, மூடி போட்டுருவாரு. கண்கள் இருந்தாலும் நம்ம காண முடியாது, காது இருந்தாலும் கேட்க முடியாது, இருதயம் எப்படி இருக்கும். இந்த ஊழியத்துக்கு தான் ஏசையாவை கர்த்தர் அழைப்பாரு. எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு ஊழியம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்ப இன்னைக்கும் கூட இந்த காலம் நமக்கு எச்சரிப்பின் நமக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கும் தெரியாது, எத்தனை வருஷங்கள் இந்த சுதந்திரம் கிடைக்கும் கிடையாது. வேதத்தை நம்ம படிக்கிறோம், தினமும் காலையில எந்திரிச்சு குவைட் டைம் எடுக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம். ஆனா அந்த வேதத்துல உள்ள அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறோமா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குதா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ பயத்தை போதிக்கிறோமா? அசால்ட்டா நம்முடைய பிள்ளைகளை சபையில உட்கார வைக்கிறோமா? போகும்போதே சொல்லிட்டு கூட்டிட்டு போறோமா? சபைக்கு போறோம், என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும், இடையில பாத்ரூமோ அங்க இங்க எந்திக்க கூடாது. இந்த காரியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை வற்புறுத்தி நம்ம வளர்க்கறது ஒவ்வொரு அம்மாமார்களோட கடமை. ரொம்ப ஏனோ தானோன்னு வரக்கூடாது. எங்க போறோம், தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம கொண்டு போறோம் பிள்ளைகளை. அப்ப நம்மளும் கூட நிறைய வசனங்களை நம்ம படிக்கிறோம், நிறைய சிலர்லாம் நிறைய வசனங்கள் மெமரைஸ் பண்ணி சொல்லுவாங்க, எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது என்ன பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில நம்ம அதை அபியாசப்படுத்துறது கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இது எத்தனை காலம் இந்த இதுக்கும் தெரியாது, ஒரு நாள் ஆண்டவர் மூடி போட்டுருவாரு. அப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அப்ப ஏசாயா என்ன பண்ணாரு தெரியுமா, 4வது அவரிடத்துல கற்றுக்கொண்டு ஒரு விசுவாச வீரரா அவரிடத்துல ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. இத கேட்டுட்டு உடனே சொல்றாரு, ஆண்டவரே எது வரைக்கும் இது அப்படின்னு சொல்லி அவரு கேட்கறத நம்ம ஏதாவது ஒரு விசுவாசத்தோடு, சரி ஆண்டவர் ஏதோ கிருபை கண்டிப்பா காமிப்பாரு, மீட்ப காமிப்பாருன்ற ஒரு விசுவாச வீரரா, ஒரு விசுவாச தீர்க்கதரிசியா இந்த வார்த்தைய கேட்கிறாரு. 11வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்போது நான் ஆண்டவரே எது வரைக்கும் அப்படின்னு கேட்பாரு. கேட்டோன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அவருடைய நியாய தீர்ப்பை சொல்லுவாரு. அவர் பட்டணங்கள் குடிகள் மேலும்
குடிகள் மேலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரங்கள் மேலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே, நியாய தீர்ப்பு முடிகிற வரைக்கும் சொல்லிடுவாரு. கடைசி அவர் ஒரு மீட்பை வந்து சொல்வாரு 13வது வசனத்துல, ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். ஆனாலும் அதுல 10ல் ஒரு சிறிய பங்கு இருக்கும், ஆனால் அது நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். கடைசியில ஒரு சின்ன மீதியானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அழிவுல கூட அந்த தீர்க்கதரிசி அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கேட்கிறாரு, ஆண்டவரே இது எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கும் கூட நம்முடைய வீட்டிலும் கூட ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சு நம்மளை வந்து என்ன பண்ணாரு, ஒரு தேவனுடைய பிள்ளையா நம்முடைய குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல உள்ள எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, நம்முடைய அப்பா அம்மா வழிகள்ல எத்தனை பேர், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? என்னையால ஏசையா போல எல்லாம் செய்ய முடியாது, கரெக்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஊழியம் வேற விதமாக, குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு ஊழியம் குடும்பத்துல, நம்ம வெளியில போய் நம்ம வேலை பாக்குறவங்க இடத்துல அவங்கதான் உத்தரவாதி. ஒருவேளை நீங்க வெளியில வேலைக்கு போலாம், அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம தெரியாது. நம்மளும் என்ன பண்ணணும், இதே போல இந்த ஏசாயா போல, ஆண்டவரே எது வரைக்கும் கர்த்தாவே, இன்னும் இத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, இத்தனை பேர் என்னுடைய குடும்பத்துல இத்தனை பேர் ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோமா? இந்த காரியத்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்குது. எனக்கு இந்த ஏசாயா புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நம்ம எவ்வளவு நாட்கள் வீணடிச்சிட்டோம், எவ்வளவு நாட்கள் நம்ம இப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்றது. நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு நாம தான் உத்தரவாதி. ஆண்டவர் கண்டிப்பா கணக்கு நம்மிடத்துல கேட்பா, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் என்ன பண்ணேன், என்னை விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக மீட்டு கொண்டேன், காலம் இனி செல்லாது. அப்ப இந்த 4 காரியங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியமா இருக்குது. நம்முடைய தேவன் யாருன்ற தெய்வ பயம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு பாவி, நம்ம குணம் மாற வேணும்ன்ற ஏசையா போல நம்மளும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மள ஊழியத்துல கண்டிப்பா அழைப்பார். எல்லா பெண்களுக்குமே நம்ம விசுவாசிகளா இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் ஊழிய அழைப்பு உண்டு. அவரவருடைய இருக்கிற இடங்களிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய தேசத்திலே கர்த்தர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு இடங்களிலும் நம்மள வச்சிருக்கிறாரு. கேரளாவிலே, எர்ணாகுளத்திலே எனக்கு ஒரு ஊழியம் உண்டு. அப்ப எல்லா நம்ம மக்களும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், இதை மிகவும் கருத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. கடைசியாக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு அருமையான ஒரு சாட்சி இவருடைய வாழ்க்கையில இருக்கும். என்ன சொல்வாரு தெரியுமா? 8ஆம் அதிகாரத்தை அடுத்து நம்ம வாசித்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பத்தை குறித்ததான காரியங்கள் முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து அந்த 2வது பையன் பிறப்பாரு. பிறந்தோடனே அவர் வந்து கர்த்தர் சொல்றபடியே அவர் அந்த பெயரை வைப்பாரு. அப்பதான் அந்த பாலகன் பிறந்த உடனே அப்பா அம்மா என்று கூப்பிட அறியறதுக்கு முன்னே இந்த காரியம் நடக்கும் அப்படின்றத அவரு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே என்ன பண்ணுவாருன்னா, பின்னும் கர்த்தர் வந்து ஏசாயாவை நோக்கி சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவாரு. சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, இஸ்ரவேல் யூதா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய ஓமைகள்ல அநேக காரியங்களை வந்து அவரு 5வது வசனத்துல சொல்றது. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம் மெதுவாக ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி, அது யார், நம்முடைய தேவன். அது வந்து சீலோவின் தண்ணீருக்கு ஒப்பா அவர் சொல்றத பார்க்க முடிகிறது. ஆனா அதை விட்டுட்டு ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்த சந்தோஷிக்கிறபடினா அவங்க வேற மக்களோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சோரம் போயிட்டாங்க. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவை, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, வடதிசையில் இந்த அசீரிய ராஜாவை என்ன பண்ணுவாரு, அவரு அனுப்புவாரு. அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பொருள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்கள் என்ன பண்ணுவோம்,
அவ்வளவுதான், நேபுகாத் நேச்சர் அனுப்புவாரு, அவருடைய தேசம் பாழா போயிரும். அப்ப இப்படி எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எருசலேமுக்கு இந்த நிலைமைனா, எருசலேம் தேசத்துக்கு அடுத்து யூதா தேசம். யூதா தேசம் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமான தேசம். ஆனா அந்த தேசத்தை பத்தியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப வேதனையோடு ஏசாயாவிட்ட சொல்லுவாரு, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இது எசேக்கியா ராஜா காலத்துல நடந்தது. எசேக்கியா ராஜா காலத்துல ஒரு படையெடுப்பு வரும். அப்ப வரும்போது எசேக்கியா ஏசாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவார். 2 பேரும் ஜெபிக்கும் போது அங்க என்ன 1,80,000 பேரை ஒரு தூதரா வந்து என்ன பண்ணிடுவாரு, அறுத்து போட்டுருவாரு. அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். அந்த அளவுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு பிரச்சனை. கழுத்து மட்டும். எசேக்கியா ராஜா வாழ்ந்த காலத்துல இந்த இன்சிடென்ட் நடந்தது. இதை நம்ம புத்தகத்துல படிக்கலாம். அப்ப இப்படியும் கூட இருந்து என்ன பண்ணாங்க, இந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, என்னை மறந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் என் மேல இருந்தது. இப்ப ஏசாயாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுவார்னா, என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினாரு. அப்ப ஏசாயாவிடத்துல கர்த்தர் சொல்றாரு, புத்தி சொல்றாரு. இன்னைக்கு இந்த புத்தி நமக்கு இருக்குதா? நம்ம இதே காலகட்டத்துலதான் நம்ம இந்த உலகத்துல பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம இந்த புத்தியை கேட்கிறோமா? அப்ப ஆண்டவர் வந்து ஏசாயாவிடத்துல புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பதாக. ஏசாயா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்க சொல்றதெல்லாம் நீ செய்யாது. அவங்க இது கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, இது கட்டுப்பாடு கிடையாது. அவங்கள நோக்கி பயப்படாத. நீ யாரை நோக்கி பயப்படணும்? பரிசுத்தம் உள்ள தேவனை மட்டும்தான் பயப்படணும். அவர் மட்டும்தான் உங்களுக்கு அச்சமாயிரும். இன்னைக்கும் கூட நமக்கு அப்படித்தான். நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களை பார்த்துட்டு பயப்படுறோம். உலக மக்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, இது அதனாலதான் உன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, சில குறிப்புகளை வச்சு. ஆமா, இது அப்படித்தான், என் வாழ்க்கை இதுதான். அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற காரியம், உலக மக்கள் செய்கிறபடி நம்ம வாழ்றதுக்காக இந்த உலகத்துல நம்ம அழைக்கப்பட்டோம். அந்த காலத்துல நடந்த காரியம் மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலயும் இதுவும் நடக்குது. நம்மள என்ன பண்றோம், இந்த உலக மக்கள் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யறோம். உலக மக்கள் பயப்படுகிற காரியத்தை நம்மளும் பயப்படுறோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்றது என்னன்னா, உலகம் ஜனங்கள் செய்கிறபடி நீங்க செய்யாதீங்க, கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஏசாயாவுக்கு கர்த்தர் அவரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. ஏசாயா அதை கேட்டுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? 17வது வசனத்துல ஒரு சாட்சியா சொல்றாரு, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னா நம்மளால காத்திருக்கவே முடியல. நம்முடைய வேலை டிலே ஆகும்போது நம்மளால காத்திருக்க முடியல. நம்முடைய திருமணம் டிலே ஆகும்போது காத்திருக்க முடியல. இங்க ஏசாயா சொல்றாரு, நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்றாரு, தன் முகத்தை மறைச்சு இருந்தா கூட அவர் எனக்கு தெரியிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். எப்படி காத்திருப்பேன்னு சொல்லுகிறார் 18வது வசனத்தை, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாலும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலி அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த டெஸ்டிமோனி நம்மளால சொல்ல முடிகிறதா? சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நான் சொல்ல முடியுதா? இன்னைக்கு நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்களும் இங்க இருக்கிற எர்ணாகுளத்துல நாங்க எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் இருக்கிறோம். இந்த சாட்சி நமக்கு அவசியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை பல இடங்கள்ல வச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? அடையாளங்களாலும் அற்புதங்களால இருக்கணும். அப்படின்னா என்ன? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். உங்களுடைய பேச்சுல மத்தவங்க பார்க்கணும், பரிசுத்தம் இருக்கிறத பார்க்கணும். உங்களுடைய நடத்தையில உங்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும். உங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்க குடும்பங்களையும். இதோ நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் இந்த இருக்கிற இந்த தேசத்துல நாங்கள் அடையாளங்களாலும் அற்புதங்களாகவும் நாங்க இருக்கணும். ஏசாயாவோட ஒரு லிவிங் டெஸ்டிமோனி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? கர்த்தர் நம்மளை அதுக்காக தான் வச்சிருக்கிறார். அந்த உலகத்துல நம்ம அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பாக்குற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஒரு இன்ஸ்பயர் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா? இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் கர்த்தர். இவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றங்களை பார்க்கிறோம். இதுக்கு காரணம் யார்? இதுக்கு காரணம் கர்த்தர் அப்படின்றத சாட்சியா சொல்லணும். இந்த சாட்சி இன்னைக்கு நம்மிடத்துல இருக்குதா? யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தையை நம்ம அநேக இடங்கள்ல கேட்டிருக்கிறோம். ஆனா ஏசையாவோட இந்த வார்த்தையை நம்ம அநேக இடங்கள்ல கேட்டிருக்கோமா என்னன்னு தெரியல. எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என் குடும்பமாய் நாங்க இருக்கிற இடங்கள்ல அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் இருக்கணும். ஜெபம் பண்ணும், கர்த்தரிடத்தை கேட்கணும். ஆண்டவரே, எங்களை குடும்பமா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ஏசாயாவை போல ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும்னு நம்ம குடும்ப கட்டுகிற பணியில இருக்கிற பெண்கள் நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய குடும்பத்தை கட்டி போனோம்னா எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு அதனாலதான் கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறார். எப்படி எல்லா மெசேஜ்லயும் இந்த ஒரு கோடிங் நமக்கு வந்துடும். அப்ப நம்ம புத்தி உள்ள ஸ்ரீகளாய் நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்த அடியேனை பயன்படுத்தும் என்று நம்ம சொன்னோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை நம்ம மெமரைஸ் பண்ணி ஆண்டவரிடத்துல புத்தியை கேட்போம். நம்மளுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு புத்தியை கேட்போம். அதை விட என்ன பண்ணுவோம், நம்ம அடையாளங்களாலும் நம்மளும் நம்ம பிள்ளைகளும், இப்ப குறிப்பா நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கிற பணியில கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஏசாயா போல நம்மளை ஊழியம் பண்ணதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியம் இருக்குது. நம்மளுக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். முதலாவது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். தேவனுடைய சித்தத்துல மரியாள் ஒப்பு கொடுத்ததுனாலதான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனாலதான் தேவ திட்டமும் தேவனுடைய சித்தமும் மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஒரு ரட்சகர் கிடைத்தாரு. நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இதோ நான் அடிமை, அவங்க வேற எந்த கொஸ்டினுமே கேட்கல, ஆண்டவரே இது நான் அடிமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுதுன்னு சொல்லி லூக்கால சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல நம்முடைய உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்காதபடி, ஆண்டவரே எங்களை என்னுடைய பிள்ளைகளையும் சரி என்னையும் சரி இந்த உலகத்துல அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்டிப்பாக இது நமக்கு ஒரு சவாலான ஒரு மெசேஜா இருந்திருக்கு. இதை எடுக்கும்போது எனக்கு இது மிகவும் சவாலா இருந்தது. நான் அதிகமா ஜெபித்துட்டு தான், ஏன்னா நானுமே போதிக்கிறேன். அப்ப நானுமே என்னுடைய பிள்ளைகளும் சரி வளர்ப்பிலும் சரி அடையாளமா அற்புதமா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்குது. உங்களுக்குமே இது ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பலவீனங்களை நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை பயன்படுத்துவார். தேவனுடைய நாமம் மேன்மைப்படுவதாகும். ஆமென். ஆமென். கேட்ட செய்திகளுக்காக கூட நம்ம யாராவது நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்க நினைத்திருக்கிறோம் ராஜா. இன்னைக்கு அப்பா நாங்க நினைத்திருக்கிறோம் அப்பா, இந்த வசனங்கள் அப்பா, ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் அப்பா, நீங்க பேசின ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் அப்பா, ஞானமாவும் கிருவையாகவும் எங்களை நடத்துறதுக்கு உங்க கிருபையும் பலத்தை எங்களுக்கு தருவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. எந்த இடத்துலயும் அப்பா பிள்ளைங்களை கொண்டும் அப்பா, எங்க உடம்பு சோர்வு கொண்டும் எங்க சிந்தனை கொண்டும் எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்றது அந்த அந்த ஒரு நாள் கொண்டும் அப்பா நாங்க தோண்டு போறது உண்டு. ஆனா எது காட்டிலும் நீர் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளக்குற கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்க நினைத்தெழுகிற ராஜா உங்களை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. எந்த இடத்துலயும் அப்பா அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் என்னிடத்தை வாழ், நான் இளைப்பாறுதல் தருவேன் நீங்க சொன்ன வாக்குத்தத்துக்காக நாங்க சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, ஞானமாவும் கிருவையாவும் அப்பா சமூகத்துல நாங்க எப்படி வருவது, எப்படி இருப்பது, நீர் வழி ஜீவன் வாசலையா எங்களை வழி நடத்துவதாக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. கிருவை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ராஜா.
அதே போல தகப்பனே, இந்த கொடுத்த அந்த வசனங்கள் அப்பா, ஒவ்வொரு வசனங்கள் அப்பா, ஒவ்வொரு ஆணி வேற அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையா நீங்க நடத்துவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், தொழுகிறோம் அப்பா. பிள்ளைங்களுக்கு எகேமியாக்கு தயவுள்ள கரங்கள், உம்மோட கரங்கள் இந்த போல பிள்ளைங்க மேல இருப்பதாக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், என்ன செய்ய வேண்டும், சித்த போல கரம் பிடித்து நீங்க நடத்துவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் ராஜா. அப்பா, வாக்குத்தத்த வசனம் போல அப்பா, நாங்க ஒவ்வொரு இடத்துல நாங்க அப்பா தரட போனாலும் அப்பா நீங்க திடப்படுத்தி திடப்படுத்தி இங்க நடத்துவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. சோத்திரிக்கிறோம் அப்பா. அனைவரும் அப்பா இந்த இடத்துல அப்பா இருக்கிறாங்க ராஜா. ஆன்லைன்ல அனைவரும் ஆசீர்வதித்து அவங்க தேவையில்லா பரத்துல சந்திப்பீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, அவங்க தேவைகள் நீ அறிய, அப்பா பலவீனத்தை நீ அறிய, சோர்வுகள் நீங்க அறிய, எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிப்பீராக நாங்க கேட்கிறோம், கெஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க பாவியா இருந்தாலும் தகப்பனே, எங்களுக்காக நீ அப்பா அந்த பலவீனத்தை நீ அப்பா சிலுவை சுமந்தீர் அப்பா, ரத்தத்தை அப்பா எங்களுக்காக குடுத்தி நாங்க நினைத்து அழுகிற ராஜா. இந்த உலகத்துல பாடுகள் எங்களுக்கு எம்மாத்திரம் எங்களை என்ன செய்திடும் ராஜா? ஒன்றுமே இல்லப்பா. நீரே அப்பா ஜீவனும் சத்தியமா இருக்கிறீனால நீரே ஞானத்தோட எங்களை நடத்துவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. எந்த இடத்துலயும் அப்பா சோர்ந்து போனாலும் உம்மோட வாக்குத்தத்த வசனத்தை எவ்வளோ அழகா நீங்க எங்களுக்கு கொடுத்து தேற்றவரா இருக்கிறீங்க தகப்பனே. நாங்க நினைத்தெழுகிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அதே போலப்பா, ஆன்லைன்ல ஒன்னும் அதிகமா பேர் கலங்குற, ஒன்னும் அதிகமா நிறைய பேர் வர்றதுக்கு கிருவியா நீங்க உதவி செய்யுங்க. சோத்திரிக்கிறேன். ஒன்னும் அதிகமா உன் நாமப்பா மகிமைப்படணும், சாட்சி எழும்பணும். இந்த வசனம் கேட்டு இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த அளவுக்கு சாட்சியா எழும்ப உன் கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. நீங்க எழும்புங்க அப்பா. நீங்க தாங்க ராஜா. நாங்க கெஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எந்த இடத்துலயும் ஜெபம் பண்ணும்போதும் அப்பா ஆன்லைன் நாங்க பிரேயர் அட்டென்ட் பண்ணும்போது தவறாத அப்பா எந்த பிரச்சனை இல்லாத நீரே வழி ஜீவனமா நடத்துவீராக நாங்க வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எல்லாத்துக்கும் அப்பா இவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை இன்னைக்கு நாம் சேர்க்கிறேன். ஜெபம் கேட்கிற பிதா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிரேரித்து முடிக்கிறேன். ஆமென். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.